இப்ப நான் வந்து ஒரு மதத்துல இருக்கேன். அந்த மதத்த பத்தி நான் நல்ல விஷயத்த மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நான் முட்டாளா தான் இருக்க முடியும். அவங்கவங்க அவங்கவங்க மதத்தை எவ்வளவு வேணாலும் புகழ்ந்து பேசுங்க. இசைவாணி அவர்கள் பாடிய பாடல் வந்து ஒரு கானா பாடல் தொனி. கானா பாடலே அப்படித்தான் இருக்கும். ஹலோ, சபரிமலை ஐயப்பாவும் எங்கால் தானங்க. அதாவது என்ன சொல்ல வர்றான்னா, ஒரு பெண் வந்து அதிகார தொனியில வந்து நான் உள்ள வரக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. கெஞ்சி கேளு, காலில் விழுந்து கேளு அப்படின்னு சொல்றாப்புல ஐயா. சுகி சிவம் அவர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளமா அவருடைய பேச்சுக்கள் நிறைய நானும் கேட்டிருக்கேன். மக்கள் நிறைய பேரும் கேட்டிருப்பாங்க. ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ஸ்பீக்கரை தான் நம்ம அவரை பார்த்துருக்கோம். பல கருத்துக்களை வந்து அவர் முன்னெடுத்து பேசியிருப்பாரு. குறிப்பா வந்து இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை வந்து அவர் வந்து ரொம்ப நியாயமாகவும் அதில் உள்ள வரலாறுகளை வந்து பர்ஃபெக்டா எடுத்து மக்கள்கிட்ட கூறுறதுல எனக்கு தெரிஞ்சு அவரை விட்டா ஆள் கிடையாது அதே மதத்துக்குள்ள இருந்தே பேசுறதுக்கு. இன்னொன்று, அவரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான். பட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நிறைய பேரும், அதாவது பெரியாரிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பெரியாருடைய ஃபாலோவர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இந்த பெரியாரிஸ்டுகளுக்கும் இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி வந்து ஒரு கருத்து மோதல் வந்து எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ அந்த ஐயப்பன் கோயில் விவகாரம் ஒன்று வந்தது இல்லையா, ஐயம் சாரி ஐயப்பாங்கிற அந்த பாடலை வச்சு. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. நம்மளையும் கூட அந்த பாடல்களில் வந்து என்ன பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதே டாபிக்கை வந்து சுகி சிவம் அவர்களும் எடுத்து வந்து ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு. சரி, ஐயா பேசியிருக்காரு, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தேன் நான். ஸோ அவருக்குமே சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சில அறியாமை பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன பேசியிருக்காரு, அது எது சரி தப்பு அப்படின்ற மாதிரி அவர் வயசுக்கு அவருடைய காலகட்டத்தில் கிடைச்ச அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. இப்போ உள்ள இந்த மக்களுடைய மனநிலைக்கு வந்து சரியா இருக்குமா அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ திஸ் இஸ் நெல்சன், வெல்கம் டு கிராஃப்டி. அதாவது ஐயா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஆக்சுவலா என்னுடைய ஸ்பீச்சஸ் எடுத்து மற்ற யூடியூப் சேனல்கள் யாரும் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டதாகவும் அவரே சொல்றாரு. பட் இவர் பொது வாழ்க்கையில வந்து பொது விஷயங்களை பத்தி ஒரு சமூக வலைதளத்துல வந்து இவருடைய ஸ்பீச் வருது அப்படின்னா அதை வந்து குறை சொல்லுவது கிடையாது, அதை பத்தின ஒரு விமர்சனம் சொல்லுவதற்காகவாவது நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி பேசினார் வச்சார். பட் இந்த மாதிரி பேசினார் வச்சாருங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, அவருடைய பேச்சை எடுத்து போட்டுட்டு நம்ம விமர்சனம் வச்சா தான் அவர் தான் இதை பேசியிருக்காரு அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும். முதல்ல ப்ரூஃப் காமிக்காம போயிட்டா அவர் அப்படி பேசல அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் எடுத்துக்குவாங்க, நம்மளே ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஸோ அவர் பேசுறத போட்டுட்டு நம்ம அதுக்கான விமர்சனத்தை கொடுத்தோம்னாக்கா அவர் இப்படித்தான் பேசியிருக்காருங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு, அவர் பேசுனதுக்கு உண்டான விளக்கம் நம்ம கொடுக்கறதுக்கும் ஒரு ப்ரூஃப் இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்காகத்தான் இந்த வீடியோஸை கொஞ்சம் பயன்படுத்துறாங்க. பட் ஆனால் முழுநீள ஒரு ஃபுல் வீடியோ வந்து பெரும்பாலும் யாரும் பயன்படுத்திருக்க மாட்டாங்க. அப்படி பயன்படுத்தினா கண்டிப்பா ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு வந்து கேஸ் போட்டு அவர் நியாயமான விஷயத்த வந்து கேட்கலாம், தப்புன்ற முடியாது. ஆனா விமர்சனத்துக்காக நம்ம ஒரு சில துண்டு பேச்சுக்களை எடுத்து போடுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. ஒரு பாட்டு ஒண்ணு, இந்த ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு, அதை பத்தி என்கிட்ட கருத்து கேட்டாங்க. அது மாதிரி முதல்ல நான் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட விரும்புறேன். என்ன தெரியுங்களா, ஒரு மதத்துல ஏதோ ஒரு விமர்சனமோ குறையோ சொல்லணும்னு யாராவது நினைச்சா அவங்க அந்த மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். பாத்தீங்களா, எடுத்த உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ஐயா கொடுக்குறாப்புல. என்ன ஆன்டிபயோட்டிக்னாக்கா, அப்ப ஆன்டிபயோட்டிக்ங்கிறது எந்த வியாதி வந்தாலும் உங்களுக்கு ஒரு பேசிக்கான எதிர்ப்பு சக்தியை உங்க உடம்புல உருவாக்குறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மருந்து. அது வந்து இந்துவுக்கு இந்து ஆன்டிபயோட்டிக், முஸ்லீமுக்கு முஸ்லீம் ஆன்டிபயோட்டிக், கிறிஸ்டினுக்கு கிறிஸ்டின் ஆன்டிபயோட்டிக், அல்லது நாத்திகர்களுக்கு நாத்திகர் ஆன்டிபயோட்டிக் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆன்டிபயோட்டிக்ங்கிறது பொதுவானது. ஐயா அதையே எப்படி திருச்சி சொல்றாருன்னா, ஒரு மதத்தை பத்தி நீங்க பேசணும்னா நீங்க அந்த மதத்தினரா மட்டும் இருந்தால்தான் நீங்க வந்து அந்த மதத்தை பத்தி பேசணும். அப்படி இல்லைனாக்கா அந்த மதத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஹலோ, சபரிமலை ஐயப்பாவும் எங்கால் தானங்க. பெரியாருக்கு முன்னாடி, அம்பேத்கருக்கு முன்னாடி ஆசிவகம் இல்லை பௌத்தம் எல்லாம் பெண்களுக்காக கொஞ்சமாவது பேசியிருக்கோம்ல. ஐயப்பனை மட்டும் நீங்க எங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்கிறீங்க. ஆண்களுக்கு கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் விந்து எல்லாம் வெளியில ஏறக்கூடாதுமா, பெண்கள் கொஞ்சம் எங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு சொல்றீங்கன்னா அது வேற விதம். அது மதம் ரீதியான பிரச்சனை இல்லைங்கிறத முதல்ல வந்து ஐயாவுக்கு புரியணும். அதாவது இப்ப நான் கருப்பு சட்டை நீ போட்டு வந்திருக்கேன்னா இது யதார்த்தமா போட்டது, உடனே நானும் பெரியாரிஸ்ட்ன்ற கான்செப்ட்குள்ள போயிடாதீங்க.
பட் பகுத்தறிவுங்கிறது எல்லா மனுஷனுக்குமே இருக்கு. அது பெரியாரிஸ்டுகளுக்கு மட்டும் கிடையாது. பொதுவான பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த பகுத்து பார்த்து உணர்ந்து புரிந்து அதை பத்தி சொல்ற கருத்துக்களா இருக்கட்டும் அல்லது அதை செயல்படுத்துற விதமா இருக்கட்டும், எல்லாருக்குமே தனித்தனியா ஒண்ணு இருக்கு பகுத்தறிவுங்கிறது. ஸோ அந்த பகுத்தறிவு எந்த அளவுக்கு மேம்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பேர் எனக்கு எதிராக வம்பு, நம்ம மட்டும் சரியா இருந்தா போதும், மற்ற யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒருத்தன் அவனை மட்டுமே சரி பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவான். சிலர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இப்படி இருக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு சில விஷயங்கள, பாவம் அவங்க எல்லாம் புரியாம பண்ணிக்கிட்டாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து கூறி அவங்களுக்கு இதை புரிய வச்சோம்னா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு மதத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த பிரச்சனையை வந்து அப்படியே நாங்க தூக்கிட்டு நாங்க வாட்டுக்கு போவோம். ஆனா அதை எங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ணிக்கணும்னா, உங்களுக்குள்ள நீங்க பேசி சரி பண்ணாத ஒரு காரணத்தினால தானே வெளியில உள்ளவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து உருவாக்க முயற்சி பண்றீங்க. 4 ஆண்டுகள் கழித்தும் இதை பத்தி பேசுங்கன்னு ஒரு 10 பேர் ஒருத்தர் சொன்னாங்களா, அதனால வந்து ஒரு பேசினாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப இவ்வளவு நாளா நான் ஏதோ என்னுடைய இந்து மதத்துல இருந்து சில குறைகள் சொல்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரே எலிஜிபிலிட்டி என்ன இருக்குன்னு கேட்டா, நான் அந்த மதம் பாரம்பரியமா நாங்க அதுல வர்றோம். அதாவது பாரம்பரியமா எங்க அப்பா அம்மா என் பிள்ளைங்க என்னுடைய தாத்தா பாட்டன் புட்டு அந்த மதத்துல வர்றதுனால எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு, நான் அந்த மதத்தை பத்தி குறை சொல்ல முடியும் என்னால. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கும் அதே தப்பு தெரிஞ்சாலும் நீயும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு ஐயா சொல்ல வர்றாப்புல. நாங்கள் உருவாக்குன ஜனத்தொகை எங்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு சார்? தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில்கள்ல பக்தர்கள் செல்கிறார்கள் என்றால் யாரால போறாங்க? குறை சொல்லணுங்கிற நோக்கத்துக்கு சொல்ல, இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற நோக்கத்துக்கு சொல்றேன். இதத்தான் இந்த ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். அதாவது குறை சொல்லணுன்ற நோக்கத்துக்காக நான் சொல்லல. இந்து மதத்துக்குள்ள இருந்துகிட்டே இந்து மதத்தை பத்தி விமர்சனம் பண்ற என்னைய சில பேர் குறை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் அந்த நோக்கத்துக்காக சொல்லல, நான் வந்து இந்த மதத்தை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற நோக்கத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதேதான் மத்தவங்களும் சொல்றாங்க. இந்த மதத்தை யாரும் குறை சொல்லல, இந்த மதத்தை இம்ப்ரூவைஸ் பண்ற நோக்கத்துலதான் அவங்களும் அந்த பாடலை பாடியிருக்காங்க. பெரியார் மாதிரி கடவுள் மறுப்பாளர் தான். கடவுள் எல்லாருக்கும் சொந்தம் தானே, கடவுள் எல்லாரும் பார்க்கணும் தானே, எல்லாரும் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னது பெரியார் தானே. அதுல என்ன நடக்கும்? கலவரம் நடக்கும், பிளவு நடக்கும், சண்டை நடக்கும், ரத்தம் வரும். இது வேணுமா இந்த நாட்டுக்கு? இவ்வளவுதான் என்னுடைய காலம். இல்லையே, இவ்வளவு நாளும் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆர்குமெண்ட் போயிருக்கு. இன்னமும் ஆராசா அவர்கள் எல்லாம் பல மேடை பேச்சுகளை ஏன் தீபாவளிக்கு நான் வாழ்த்து சொல்றது கிடையாதுன்னு பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதை கேட்ட இந்து மக்கள்லாம் கொதிச்சு எழுந்து கொந்தளிச்சு யாரும் வாரெல்லாம் எந்த விதமான சண்டையும்லாம் போடலை எனக்கு தெரிஞ்சு. அதை அவர் பேசியிருக்காரு. அதை பல ஆயிரக்கணக்கான பேர் கேட்டிருக்காங்க. அவர்கள் மனதுக்குள்ள என்ன கலவரம் வெடித்ததோ அதற்கு அவர்களே வந்து தீர்வு கண்டுபிடிச்சு அமைதியாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் வெளியில வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மதத்தை வச்சு சண்டை போட்டதா எனக்கு தெரிஞ்சு பெரிய கலவரம் நடந்ததா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஐயா வந்து மும்பையில் நடந்த விஷயத்தை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தமிழ்நாட்டில் இருக்காரா மும்பையில இருக்காரான்னு அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவங்க மதத்தை எவ்வளவு வேணாலும் புகழ்ந்து பேசணும், ஆனா இன்னொரு மதத்தை பத்தி குறை சொல்லாதீங்க. இப்ப நான் வந்து ஒரு மதத்துல இருக்கேன், அந்த மதத்தை பத்தி நான் நல்ல விஷயத்த மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன்னா நான் முட்டாளா தான் இருக்க முடியும். அந்த மதத்துக்குள்ள நிச்சயமா எல்லா மதத்துக்குள்ளயுமே வந்து பிரச்சனைகள், நல்ல விஷயங்களோட பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. கடவுளுங்கிற எந்த ஒரு அந்த சிந்தனைக்குமே வந்து இதுவரைக்கும் வந்து ப்ரூஃப் எங்கேயுமே இல்லாதனால எல்லாருக்குமே கேள்விகள் நிறைய தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து பல கோயில்களுக்கு போயிருப்போம், பல சம்பிரதாயங்களை பண்ணியிருப்போம், பல தலைமுறையா அதை வந்து நம்ம என்ன சொல்றது ஃபாலோவும் பண்ணியிருப்போம். ஆனா அதை வந்து நம்ம புகழ்ந்து மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? ஏன் அதுக்குள்ள இருக்க குறைகளை வந்து திருத்தி அதை வந்து வேறு ஒரு மறுவடிவமா மாற்ற முடியாதா? கண்டிப்பா மாத்தலாம் இல்லையா? அப்படி இருக்க பட்சத்துல ஐயாவை போல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு இன்டலெக்சுவல் ஸ்பீக்கர் வந்து ஒரு சிந்தனையாளர் வந்து இப்படி பேசுறது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த பாடலில் ஒரு எள்ளல் சுவை அதிகமாக இருக்கிறது. எள்ளல்னா இன்னொன்னு கிண்டல் அடிக்கிறது, இன்னொன்னு வந்து அவமதிக்கிற மாதிரி பேசுறது. எள்ளல் சுவை அது தேங்காய் எள்ளல் சுவை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதாவது நக்கல் பண்றது, கிண்டல் அடிச்சு பாடுறது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல உள்ள வரிகளோ அந்த பாடிய தோரணையோ அல்லது அந்த தொனி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுவோ இங்க வந்து கிண்டல் பண்ற மாதிரியான கான்செப்ட்ல முதல்ல இந்த பாட்டு வடிவமைக்கப்படலைங்கிறது ஐயா புரியலன்னு நினைக்கிறேன். இசைவாணி அவர்கள் பாடிய பாடல் வந்து ஒரு கானா பாடல் தொனி. கானா பாடலே அப்படித்தான் இருக்கும் காமனாவே, ஒரு சத்தமா
அந்த சுவை வந்து இவருக்கு எள்ளலா தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், எங்க சாய்ஸ் சார். அந்த பாட்டு அதை பத்தி தான். நாங்க பெரியாரையும் பேசுவோம், ஐயப்பனையும் பேசுவோம், சாமியை கும்பிட்டுப்போம், புதுசா ஒரு சாமி வந்து அதுக்கும் கும்பிட்டுப்போம், பழைய சாமியை கும்பிட்டுப்போம். அது எங்க சாய்ஸ்ன்னு சொல்ற பாட்டு. நீங்க பாட்டை ஃபுல்லா கேட்காம முதல் 2 லைன் மட்டும் கேட்டுட்டு அப்புறம் இப்படி பேசிட்டீங்களே, இப்படி பேசிட்டீங்கன்னா முதல்ல அந்த முழு பாட்டை ஃபுல்லா கேட்கறதுக்கான ஞானம் கூட அவங்களுக்கு இல்லை. அது முழுசா ஒரு தடவை கேளுங்களேன். அதாவது ஒரு பெண் வந்து ஒரு அதிகாரமா நான் உள்ள வந்தா என்ன அப்படின்னு கேட்கறது எப்படி எள்ளல் சுவையா இருக்க முடியும்? அது நக்கல் கிடையாது. இப்ப என்னை உள்ள விட மாட்டேங்க, நான் உள்ள வந்தா என்ன அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு கோபமா தானே இருக்க முடியும். அது எப்படி வந்து உங்களுக்கு நக்கலா தெரியுது அப்படின்னா, பெண் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டாலே அது வந்து நக்கலா தான் இருக்குங்கிற கான்செப்ட் கொண்டு போறாரா? அவ்வளவுதான் சுகி சிவம் அவர்களுடைய அந்த அறிவாற்றலா அல்லது இது அறியாமையான்னு தான் எனக்கு தெரியல. கண்டிப்பா இது அறியாமையா இருக்க முடியாது. அந்த பாடல்ல எள்ளல் சுவை தான் இருக்கே ஒழிய அதுல வந்து உள்ள போக முடியலன்ற தவிப்பு இல்லை. அதாவது என்ன சொல்ல வரான்னா, ஒரு பெண் வந்து அதிகார துணியில வந்து நான் உள்ள வர கூடாதான்னு கேட்கக்கூடாது, கெஞ்சி கேளு, காலில் விழுந்து கேளு அப்படின்னு சொல்றாப்புல ஐயா. அந்த பாட்டுல அந்த பெண் இந்து மதத்தை சீர்திருத்துறேன்னு சொல்லல. எங்களுக்கான உரிமையை நாங்களே எடுத்துப்போம், நீங்க கொடுக்க வேண்டாம், எங்ககிட்டயே இருக்கு உரிமைன்னு அந்த பொண்ணு வேற வேற எக்ஸாம்பிள்ஸை கோட் பண்ணி அந்த பாட்டை பாடியிருக்காங்க. அந்த பாட்டை அவங்க பாடிதான் இருக்கிறாங்களே தவிர அந்த வரிகளை எழுதியது அறிவு என்கிற ஆண். நக்கல் அடிச்சு பாடுறதுக்கும் கோவப்பட்டு பாடுறதுக்கும் வித்தியாசம் தெரியல. நீ ரொம்ப காலமா உள்ளே விட மாட்டேங்கிறியா அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்க இறங்கி பேசுவீங்க, எப்படி கெஞ்சி கேட்பீங்க? நீங்க ரொம்ப காலமா ஒருத்தன் உள்ள விட மாட்டேங்கிறான்னாக்க கோவப்பட்டு தானே பேச முடியும். அப்படி கோவப்பட்டு பாடிய பாட்டு தான் அந்த பாட்டே தவிர, இதே மாதிரி பெண்களை எத்தனை பேருக்கும் இந்த கோபம் இருக்குமோ அந்த கோபத்தை தான் அந்த பெண் வெளிப்படுத்திருக்காங்க இந்த பாடல் மூலியமா. ஆனா ஐயா சொல்றது பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து நக்கல் அடிச்சு போடுவாங்க. நீங்க ரொம்ப காலமா உள்ளே விட மாட்டீங்க, கேட்டாலும் விட மாட்டீங்க, கேஸ் போட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாலும் விட மாட்டீங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து எப்படி கெஞ்சி எப்படி கேட்க முடியும்? கத்தி தான் கேட்க முடியும். பெண்ணோட சமத்துவம்னா 1000 விஷயம் இருக்கு. ஆண்கள் போக முடியாத கோயில்னு கேரளால உங்களுக்கு தெரியுமா? அங்க ஆம்பளையே உள்ள போக முடியாது. இங்கேயே ஆம்பளை விட மாட்டேங்கிறீங்க, ஆம்பளைய போக சொல்லுங்க. இங்கே பொம்பளையில போக சொல்லுங்க, அங்க ஆம்பளையில போக சொல்லுங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். எல்லா கோயிலுக்குள்ளேயும் எல்லாரும் போகட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம் யாருக்கும் குடியல்லோம்னு இசைவாணி சொல்லக்கூடாதா? இப்போ நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு உரிமை இருக்கு. இண்டிபெண்ட் இந்தியால அந்த பெண் எதை பத்தி வேணா பாட்டு பாடலாம். அதை ஹேண்டில் பண்றதுக்கான பக்குவம் உங்களுக்கு இல்லைன்னா இது இவங்களுக்கு இருக்கிற இயலாமை. அதுக்காக அந்த பொண்ணு வாயா நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க? உடனே நீங்க கிறிஸ்துவ கோயிலுக்குள்ள எல்லாரும் வர முடியுமா? மசூதிக்குள்ள பெண்கள் போக முடியுமா? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நிறைய போவாங்க. அதுக்கு அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இப்போ மெக்காவில் இருக்கக்கூடிய அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக வரக்கூடியவர்களே பெண்கள் தான் அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்போ கிறிஸ்துவ கோயில்களும் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து போதகர்களாக இருக்காங்க. அதே சமயத்தில் எல்லா இடத்துக்கும் போவாங்க, எல்லாத்துலேயும் அவர்களுக்கு பங்கு உண்டு, எல்லா விஷயத்துலையும் கலந்துக்குருவாங்க, அதிகாரத்திலையும் கலந்துக்குருவாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க எல்லா மதத்துலையுமே. இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் பெண்களுக்கு அங்கங்கே ஒரு காரணத்தை சொல்லி வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹைவேஸ்ல போறோம், சடனா ஆணுக்கு வந்து கவலையே கிடையாது தெரியுங்களா? எங்க வேணாலும் நிறுத்தி இப்படி பேசுறது தப்பா நினைக்காதீங்க, சிறுநீர் கழிக்கிறதா கழிச்சுடுவாங்க. ஆண்களுக்கு வந்து அது ரொம்ப சௌகரியம், பெரிய விஷயம். பெண்களுக்குன்னா ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்து நிறுத்தணும், டாய்லெட் சுத்தமா இருக்கணும், அந்த இடம் பார்த்து கண்ணியமான இடத்துல கூட நிறுத்த வேண்டியிருக்கு. இதெல்லாம் வாழ்க்கை முறையில இருக்கிற சிக்கல். அது ஒரு காடு மலை மேல போகும்போது இயற்கை. அதாவது ஹைவேஸ்ல போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு மறைவிடம் தேடுவது ரொம்ப கடினம். அங்க வந்து ஆண்களுக்கு சுதந்திரம் இருக்கு, நீங்க வேணும் போயிடலாம். அந்த இடத்துல வந்து பெண்கள் போக முடியாது, அவர்களுக்காக ஒரு கழிப்பறை கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். காடுகள்ல என்ன அந்த பிரச்சனை உங்களுக்கு? காடுகள்ல மறைவிடத்துக்கு பஞ்சமே கிடையாது. இன்னும் ஒண்ணு அங்க பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லைன்னா அங்க ஆணுக்கு மட்டும் எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அதே புள்ளி ஆணை அடிச்சு சாப்பிடாதா? இவங்க சொல்ற அந்த மாதவிடாய் காலகட்டத்துல பெண்கள், மாதவிடாய் காலகட்டம் இருந்தாக்கா பெண்களே போக மாட்டாங்களே, அவங்களே அது வேண்டாம்னு நின்றுவாங்களே. பெண்கள் உள்ள வந்துட்டாக்கா அங்க நம்முடைய அதிகாரம் போயிருமோ அப்படின்னு பதட்டப்படுறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சிந்தனை தான் சங்கி சிந்தனைன்னு நம்ம சொல்றோம். அதாவது 40 நாள் நோன்பு இருந்து பெண்களை பற்றி சிந்திக்காமல், அந்த விஷயங்களை பத்தி எதுவுமே சிந்திக்காம அவங்க வந்து விரதம் இருந்து மலைக்கு போறாங்க. அப்படி போகக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணை பார்த்து ஒருவேளை அந்த 40 நாள் கட்டுப்படுத்தி வைத்த அந்த உணர்வு வெளிப்பட்டு விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிறதுனால அவங்க விடாம இருக்காங்க, அல்லது அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா அதுவே பார்த்தீங்கன்னாக்கா அதே 40 நாள் ஊருக்குள்ள அந்த அவங்க மனைவியோட சுத்தி இருக்கிற பல பெண்களையும் பார்த்து கொண்டுதானே அவங்க இருக்காங்க 40 நாள் நோன்பு. அந்த மலையேற போற இந்த ஒரு நாள்ல தான் இவங்க கண்ணியம் கெட்டு போயிருமா? ஒரு பெண்ணை பார்த்த உடனே 40 நாள் ஊருக்குள்ள தானே இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் தானே மலையேற போறாங்க. ஸோ அப்ப அந்த மலையேறும் போது பெண்ணை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன கிளர்ச்சி ஆயிருமா என்ன? எல்லா ரிலீஜன்லயும் ஆரம்ப காலத்துல ஏதோ சயின்ஸ் இருந்திருக்கும். ஒரு ஒரு சர்வைவலுக்கு ஃபிட் இல்லாத ஐடியா சமுதாயத்துல பரவாது. ஏதோ ஒரு காலத்துல சர்வைவலுக்கு ஃபிட்டா இருந்திருக்கிற விஷயம் அதுக்கப்புறம் அது திரிஞ்சு மருவி மாறி சம்மந்தமே இல்லாம லாஜிக் இழந்துடுறது தான் மதத்துல நம்ம நிறைய மத கோட்பாடுகளை சயின்ஸ் இருக்கு. ஆனா அந்த சயின்ஸை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுல இருக்கிற வேண்டாத சக்கை விஷயங்கள்லாம் பிடிச்சி வச்சு தொங்கிட்டு இருப்பாங்க. அதுல இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை இவங்க உணர மாட்டாங்க. இது என்னன்னாக்கா ஒட்டுமொத்தமா இந்த அதிகாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கே ஒழிய, ஏன்னா இத்தனை வருஷமா நாங்க ஆண்களா போய் பழகிட்டோம், திடீர்னு ஒரு பொண்ணை எப்படி உள்ள விடுறதுங்கிற கான்செப்ட் தானே ஒழிய, இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த மனம் யாருக்கு மனம்னா அங்க போற ஆண்களுக்கு தான் மனம். முதல்ல ஒரு பரந்த மனப்பான்மை வேணும். ஏன் பெண் உள்ள வந்துட்டாக்கா பாதுகாப்பு இல்லை, ஐயோ புலி சிங்கம்லாம் வந்துடும், ஏன் அவ்வளோ ஆண்கள் இருக்கீங்களே என்ன பண்றீங்க? ஒரு 4 பெண்ணை காப்பாற்ற முடியாதா அத்தனை ஆண்களும் சேர்ந்து? இன்னொன்னு ஆரம்ப காலகட்டத்துல இந்த கோயில் இருந்த அந்த மலைப்பாதையோட இருந்த அந்த பழைய கோயில்ல பாத்தீங்கன்னா அப்பவே பெண்கள்லாம் போய் பூஜை போட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இவ்வளவு வசதிகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இப்படிப்பட்ட காரணங்களை சொல்லிக்கிட்டு பெண்களை உள்ள விடாமல் இருக்கிறது அதுவும் ஐயா மாதிரியான ஆட்கள் அதுக்கு சரின்னு சொல்லி பேசுறது, அந்த தண்டனை கொடுக்குன்னு சொல்லி பேசுறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்கு. உண்மையிலே ஐயா மாதிரி ஒரு இன்டெலக்சுவலான ஆளு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அவர் எந்த அளவுக்கு இன்டெலக்சுவலா இருக்காருன்னு இந்த ஒரு வீடியோலே தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு என்ன நம்ம ஒன்றும் விளக்கம் கொடுக்க முடியாது. இது நம்ம இசைவாணி அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோமோ அல்லது ஐயா அவருக்கு எதிராக பேசுகிறோமோன்ற கான்செப்டே கிடையாது. ஐயா பேசுனதுக்கு உண்டான ஒரு எதிர்வினையாக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஏன்னா இப்படிப்பட்ட சிந்தனையாளரே இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைக்கு உள்ள இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை பற்றி வேற என்ன பேச முடியும்? வேற எதுவுமே பேச முடியாது. தொடர்ந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.